அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் 48 சைஸ் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு இந்த நெக்கும் 2 டாட் ப்ளவுஸும், பேக்குக்கு இந்த மாடலும் கேட்டிருக்காங்க. இது கஸ்டமர் கொடுத்த சாரீ, பிளாக் சாரீ. ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா நெட்டு 1/2 மீட்டர் பிளாக் நெட்டு எடுத்திருக்கேன். இது வந்து ப்ளவுஸு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் மட்டும்தான் பாடி சைஸ்க்கு வரும். அதனால் ஸ்லீவுக்கு வந்து நான் நெட்டட் தான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். லைனிங் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் வாங்கியிருக்கேன். எப்பவும் போல் லைனிங்கில் நம்மளோட பஸ்ட் அளவு எவ்வளவோ ஃபர்ஸ்ட் அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு நான் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதி அளவெல்லாம் மார்க் பண்ணலாம். பஸ்ட் சைஸ் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ்க்கு எண்டில் 2 இன்ச்சஸ் விட்டுட்டு 48/4 போட்டிங்கன்னா 12 வரும். 12 கூட ஈஸ் அலவன்ஸ் 1.5 இன்ச்சஸ் நம்ம ஆட் பண்ணி மார்க் பண்ணணும். அதாவது 13.5 இன்ச்சஸ் நம்ம ஸ்டிச்சஸ்க்கு 2 இன்ச்சஸ் விட்டுருக்கோம்ல, அதுக்கப்புறமா 13.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண அளவுக்கு இப்போ கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிடணும். செஸ்ட் அளவுக்கு கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி போட்டுக்கணும். அதாவது நீட்டில் ஓப்பன் பண்ணி போடணும். ஃபோல்டு சைடு உங்கள் பக்கமும், ஓப்பன் சைடு உங்களுக்கு ஆப்போசிட்லேயும், கரைப்பகுதி உங்கள் 2 கை சைட்லேயும் வர மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி போட்டுக்கணும். போட்டுட்டு ஹைட் மார்க் பண்ணணும். பேக் ஹைட்டு 15 இன்ச்சஸ். அது கூட ஸ்டிச்சஸ்க்கு கீழேயும் மேலேயும் 1/2 இன்ச் ஆட் பண்ணால் 1 வரும். டோட்டலாக 16 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். 16 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஷோல்டர் வந்து 19 இன்ச்சஸ். அதில் நம்ம பாதி மார்க் பண்ணணும். 9.5 இன்ச்சஸ் ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹார்ம் ஹோல் ஹைட் மார்க் பண்ணணும். ஹார்ம் ஹோல் ஹைட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா செஸ்ட் / 6 போடணும். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதோ நீங்கள் அதை தான் ஹைட்டுக்கு வச்சு மார்க் பண்ணணும். ஹைட்டு நான் 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் கர்வ் வச்சு ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஹார்ம் ஹோலில் பாதி அங்கே இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஹார்ம் ஹோல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 19 இன்ச்சஸ். அதில் பாதி 9.5 வருதான் நம்ம ஹார்ம் ஹோல் மார்க் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கணும். ஷோல்டர் ஸ்டிப்பு 3.5 இன்ச்சஸ் கேட்டிருந்தாங்க. ஸ்டிச்சஸ்க்கு 3/4 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 4.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக் பார்த்தீங்கன்னா நான் கீழே இருந்து 6.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஸ்டிச்சஸ் போக நமக்கு 6 இன்ச்சஸ் வரும். நெக்லைனில் பாக்ஸ் போட்டுட்டு கஸ்டமர் கேட்ட பேக் மாடலுக்கு நெக்கில் லைட்டாக கீழே மட்டும் கர்வ் வந்த மாதிரி இருந்தது. அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் கீழே வந்து கர்வ் கொடுத்து எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணி முடிச்சுட்டு பேக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்போ அதில் தான் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த பேக்கை அப்படியே இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் மேலே போடணும். போட்டுட்டு இதை நம்ம அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணுவோம். நம்ம கட் பண்ணியிருக்க பேக் பார்ட்டை ஃப்ரண்ட் பார்ட்டில் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹார்ம் ஹோல் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட் பார்ட்டில் விட்டுட்டு அந்த 1/2 இன்ச்சில் இருந்து தான் நம்ம அந்த ஆல்ரெடி கட் பண்ணியிருக்க பேக்கை வைக்கணும். அந்த பேக் பார்ட்டை வச்சுட்டு ஹார்ம் ஹோலும் நெக்கும் மட்டும் நம்ம அதே அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது வந்து பிரின்சஸ் கட் மாதிரி, ஆனால் டாட் பார்த்திங்கன்னா 3 டாட் ப்ளவுஸில் வரும்ல, அந்த டாட் மாதிரி பிடிக்கணும். ஆனால் நம்ம 3 டாட் பிடிக்க போகிறது இல்லை. நம்ம செஸ்ட்டில் வரும்ல சென்டர் டாட்டு, அதுவும் ஹார்ம் ஹோலில் வரும்ல, அந்த 2 டாட் மட்டும் தான் நம்ம பிடிக்க போகிறோம். ஸோ பிரின்சஸ் கட் மாதிரியே வரும். அப்படின்றதுனால நம்ம பேக்கோட லென்த் எவ்வளவோ அதுவே நம்ம இதில் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். அதே லென்த்துக்கு நம்ம ஃப்ரண்ட்டுமே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டு நெக்கு லென்த்து 7.25 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். ஸ்டிச்சஸ்க்கும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது
7.5 இன்ச்சஸ்க்கு இருக்கும். பாக்ஸ் போட்டு நமக்கு நெக்கு என்ன ஷேப்போ அந்த ஷேப் மார்க் பண்ணிக்கணும். இவங்க வந்து வி நெக் தான் கேட்டிருக்காங்க. அதனால் ஃப்ரெஞ்ச் கர்வை நான் இந்த மாதிரி வச்சு நான் அதிலே வி நெக் ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்கு ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஹார்மோல் சைடு ஃப்ரண்ட்டுக்கு நம்ம குழிவு கட் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா ஹார்மோல் லென்த்தில் பாதியும் ஹார்மோலில் சென்டரும், இப்போ சென்டரில் 3/4 இன்ச்சும் அந்த பாதி மார்க் பண்ணல, அங்கே 1/4 இன்ச்சும் மார்க் பண்ணி இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம கர்வ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம சென்டர் டாட்டுக்கு மார்க் பண்ணோம். சென்டர் டாட் பார்த்திங்கன்னா அவங்களோட மிட் பாயிண்ட், அதாவது அப்பெக்ஸோட மிட் பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சஸ். அதில் நம்ம பாதி இங்கே மார்க் பண்ணணும். ஸ்டிச்சஸ்க்கு 1/4 இன்ச்சு சேர்த்து 4.25 கூட மொத்தம் 4.5 மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு பஸ்ட்டோட பாயிண்ட் எவ்வளோ மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3 இருக்குது. இங்கே 3ல் நான் பாதி மார்க் பண்ணியிருக்கேன். ஹைட் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ஃப்ரண்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். சென்டர் டாட்டை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது பின்பக்கமும் தெரியறதுக்காக அந்த மார்க்குக்கு நேராக நம்ம வீக்கெட் போட்டுக்கணும். ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம ரெண்டுமே கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து நெட்டரில் தான் கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நெட்டடை 4ஆக மடித்து போட்டுக்கணும். போட்டுட்டு நமக்கு லென்த், அதாவது பைசெப் எவ்வளோ வேணும்னு நம்ம பார்க்கணும். நீட்டு அது பார்த்தீங்கன்னா நான் வந்து 11 இன்ச்சஸ் மொத்தமாக வச்சுருக்கேன். 9 இன்ச்சஸ்ஸு ஸ்டிச்சஸ்க்கு 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணி மொத்தம் நான் 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே மடித்து தைக்க 1 இன்ச்சு விட்டுட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சஸ்ஸு, மேலே ஸ்டிச்சஸ்க்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 11.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 12.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். நம்ம மார்க் பண்ண இடத்துல லைன் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கைக்கு இறக்கம் மார்க் பண்ணணும். இறக்கம் பார்த்திங்கன்னா அதாவது பைசெப் இறக்கம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பஸ்ட்டு சைஸு 48 போட்டிருக்கோம். டிவைட் பை 10 போட்டிங்கன்னா 4.8 வரும். நான் இங்கே வந்து 4.25 வந்து இறக்கம் மார்க் பண்ணியிருக்கேன். 4.25 இறக்கம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம 2 இன்ச்சு விட்டோம்ல, அதுக்கிட்ட கரெக்டாக நம்ம 4.25 இன்ச் இறக்கம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஹார்மோல் ஸ்கேல் வச்சு ஹார்மோலை ட்ரா பண்ணியிருக்கேன். ஹார்மோல் ட்ரா பண்ணிவிட்டு இங்கேயும் 9.5 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்லீவோட அரௌண்ட் மார்க் பண்ணோம். அரௌண்ட் வந்து 11 இன்ச்சஸ், அதில் பாதி பார்த்திங்கன்னா 5.5 வரும். கூட 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது கூட லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துடணும். ஸ்லீவ் கட் பண்ணிட்டு ஸ்லீவோட ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம குழிவு கட் பண்ணணும். குழிவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஒன் சைடில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் 3/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் சென்டர் இருக்குல்ல அங்கே 1 இன்ச்சும் ஹார்ம் நம்ம கட் பண்ணியிருக்கலாம் அங்கே 1 இன்ச்சும் கேப் விட்டுட்டு மீதி இருக்கிற அந்த 3 டாட்டையும் நம்ம ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு ஷேப் வரைஞ்சி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஒன் சைடு ஸ்லீவ் ஃபுல்லாக வரும், ஒன் சைடுக்கு வந்து துணி குறையும். அதுக்கான துணி நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கான அளவும் நம்ம இங்கே கட் பண்ணி சேர்த்து அது கூடவே வச்சிடணும்.
ஸ்லீவு லைனிங்கு ரெண்டுமே நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணியிருக்க லைனிங்கை ப்ளவுஸோட மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சாரியில் ப்ளவுஸை தனியாக கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணணும்னா, நம்ம 48 இன்ச் கட் பண்ணியிருக்கோம்ல பாடி சைஸு, அது வந்து லைனிங்கில் எவ்வளோ இருக்கோ நம்ம அந்த அளவை இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த ப்ளவுஸை கட் பண்ணணும். நீங்கள் எப்பவும் போல் எல்லாேருக்கும் கட் பண்ணுற மாதிரி சாரீலேருந்து ப்ளவுஸை மட்டும் நீங்கள் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, அப்புறம் நம்ம பெரிய சைஸ் கட் பண்ணியிருக்கிறதுக்கு அந்த லைனிங்கோட நம்ம மெயின் ஃபேப்ரிக் வைக்கும்போது நம்மளுக்கு பத்தாது, கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சாரீலேருந்து ப்ளவுஸை தனியாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லைனிங்கில் வெட்டியிருக்கோம்ல, அந்த அளவுக்கு அது இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண ப்ளவுஸை நம்ம ரெண்டாக மடித்து போட்டுட்டு, இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அதுக்கு நேராக கீழே அந்த கரைப்பகுதி வரும்ல, அதோட இந்த லைனிங்கையும் நம்ம அதுக்கு மேலே ஒன்றா வச்சு நெக்கை மட்டும் விட்டுட்டு நம்ம ஷோல்டர்லேருந்து ஹார்மோல் சேர்த்து கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு சைடு இருக்குல்ல, அதையும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கட் பண்ணியிருக்கோம்ல, அதையும் இங்கே வைக்கணும். இதில் முக்கியமானது ஒன்று என்னென்னா, ஃப்ரண்ட் வந்து நம்ம க்ளோஸ்டாக தைக்க போகிறோம், பேக் தான் ஓப்பன் வைக்க போகிறோம். நான் கட் பண்ணியிருக்க லைனிங்குமே மெயின் ஃபேப்ரிக்குமே ரெண்டுமே நான் சென்டரில் கட் பண்ணவே இல்லை. சென்டர் வந்து க்ளோஸ்டாக தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா பேக் ஊக் கேட்டிருக்காங்க. பேக் ஊக் வந்து நான் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊக் பட்டியும் ஐ பட்டியும் நான் பேக்கில் கொடுத்துப்பேன். அதனால் நான் ரெண்டுமே ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே நான் சென்டர் பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடு வைக்கவே இல்லை, க்ளோஸ்டு சைடு வச்சு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். லைனிங் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுமே. கட்டிங் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம். ஸ்டிச்சிங் எப்படி தைக்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.